ஹாய் ஹலோட பெட்டர்ஸ், திஸ் இஸ் ஜானுஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கை சேருமா என் காதலியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க. அதாவது முதலும் காதலும் விட அதிகமாக கேட்டது இந்த பார்ட் தான். ஸோ அதில் முக்கியமாக கேட்டது ரம்மு, அதாவது டேக் அ லவ் ஸ்டோரி ஃபார் எவரோட ஆத்தர். அவங்க பேசிக்கலி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். லைக் நேற்று கூட நான் ட்ராவலிங்கில் தான் இருந்தேன் ஹோல் நைட். அப்போது ஒரு 12:30க்கு கால் பண்ணாங்க. நான் எப்போ தூங்கினேன்னு கூட தெரில, அப்படியே பேசிகிட்டே தூங்கிட்டேன். அப்புறமேட்டு நான் திரும்ப எப்போ எந்திரிச்சேன்னு தெரில. அப்போ தான் அவள் கால் வச்சா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஆன்லைனில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள்னால் அது அவள் தான். அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸான ஒரு பர்சனும் அது அவள் தான். ஸோ என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ டார்லிங், உனக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்குள்ளே நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகேவோட ஸ்கூலில் தான் பார்க்குறோம். அவன் ஸ்கூலில் உட்காந்து ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவனோட பேரண்ட்ஸ்க்கு. பிகாஸ் இன்றைக்கி ஸ்கூலோட ஆனுவல் டே. அதில் ஜேகே டான்ஸ் பண்ண போகிறான், சிங்கும் பண்ண போகிறான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறான். பட் ஆனால் அங்கே இன்னமும் மிமியும் வரல, பீட்டரும் வரல. மற்ற பசங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. லைக் எல்லாருமே அவங்க பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் அழகாக பண்ணிவிட்டு சேரப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஜங்குக்கும் போய் சைலண்ட்டாக அவனோட சேரில் உட்காந்துக்கிறான். அப்போது அவனோட டீச்சர் தான் வராங்க. ஹேய் ஜங்குக்கண்ணா, ஏன் அமைதியாக உட்காந்துட்டீங்க? நீங்கள் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஞாபகம் இருக்கல்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க அவங்க டீச்சரும். ஜங்குக்கும் கீழேயே பார்த்துட்டு ஞாபகம் இருக்குது அப்படி சொல்கிறான். ஞாபகம் இருக்குன்றதை ஏன் இப்படி சொல்கிற, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை, நான் பார்த்தேன்னா டேனியோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க, அங்கே பார்த்தா ஜூலியோட பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க, ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் ஏன் வரல அப்படி சொல்லி கேட்குறான். அவங்க டீச்சரும் பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அதனால் அவங்களே அமைதியாக இருக்காங்க. அப்போது இவன் தான், டேனி சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவனை ரொம்ப பிடிக்குமா, அதே தான் ஜூலியும் சொன்னான். ஸோ அதனால் அவங்க பார்க்க வந்திருக்காங்க. என்னோடய பேரண்ட்ஸ் என்னை பார்க்கவே வரல, அப்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறான். ஹே, அப்படிலாம் இல்லைடா ஜங்குக், அவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ பிஸியாக இருப்பாங்க, அவங்க வந்துடுவாங்க சரியா அப்படி சொல்கிறாங்க அந்த டீச்சர். ஆனால் ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவனோட லிப்ஸை அப்படியே பவுட் பண்ணுறான். இல்லை, அவங்களுக்கு குக்கியை பிடிக்கல, அதுதான் அவங்க வரல. எனக்கு அவங்க வேணும், இப்போவே வேணும், தேத்தை வேணும் அப்படி சொல்லிட்டு அழுறான். அப்போது அந்த டீச்சர் தான், அடே இங்கே பாரு, அழாத ஜங்குக்கண்ணா, டேக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, அவன் எப்படி வருவான்? அவன் ஸ்கூல் போகிறான்ல, அவன் ரொம்ப பெரிய பையன், அவன் ஸ்கூல் போனால் தானே நல்ல மார்க்ஸ் எடுப்பான். எனக்கு டேட்டே வேணும் வேணும் வேணும். அடடா குக்கி கண்ணா, இங்கே பாரு, அமைதியாக இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சைட்லேருந்து பார்த்தா குக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். ஸோ இவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே டேட்டே தான் நிற்கிறான். ஸோ குக்கியும் டேட்டேவை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அழுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் அழுதுகிட்டே ஓடி போகிறான் டேக்கிட்ட. தேத்தே தேத்தே அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் அவனை ஹக் பண்ணுறான். அப்போது டேட்டேவும், என்னடா ஆச்சு, நீ ஏன் அழுதுட்ருக்க? இன்றைக்கி நீ தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீ அழுதுட்ருந்தா எப்படி அப்படி சொல்லி கேட்குறான். அப்பா 2 பேரும் வரல,
அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால அவங்க வரல. டேனி, ஜூலி பேரண்ட்ஸ் அப்புறம் மொத்த பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படி வந்து சொல்லிகிட்டே அழுதுட்ருக்கான். தேம்பி தேம்பி அழுறான். அதை டேட்டிவும் பார்த்துட்டு, அச்சோ குக்கி, என்ன நீ தானே சொன்ன நான் வந்து பெருசாகிட்டு ஸ்ட்ராங்காக போகிறேன் அப்படி சொல்லிட்டு அழமாட்டேன்லாம் சொன்னேன். இப்போ பாரு, குட்டி பேபி மாதிரி அழற. நீ பேபி தான், ஸ்ட்ராங் பாய்லாம் கிடையாது அப்படி வந்து சொல்கிறான். அதுக்கு குக்கியும், இல்லை நான் வந்து ஸ்ட்ராங் பாய், எனக்கு வந்து 6 ஆகுது அப்படி வந்து சொல்கிறான். 6 ஆகுது தானே உனக்கு? அப்புறம் எப்படி அழுதுட்டு இருந்தேன்னா எப்படி? உனக்கு தெரியும்ல, பீட்டர் வேலைக்கு போகிறாரு அண்ட் மீமியும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க பிஸியாக இருக்காங்க அண்ட் அவங்க உனக்காக தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ தானே உனக்கு நிறைய டாய்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் உனக்கு பிடிச்ச நிறைய பொருள் வாங்க முடியும். அதுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஸோ ஃபீல் பண்ணாத. அதான் டேட்டே இருக்கேன்ல, டேட்டே இருக்கப்போ நீ அழலாமா? வா வா, நீ தான் எனக்கு ஸ்டேஜில் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஒன்று ரெடி பண்ணி விடுறேன், ஓகே அப்படி சொல்லிவிட்டு டேட்டே வந்து என்ன பண்ணுறான்னா குக்கியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் பேக் ஸ்டேஜ்க்கு. ஸோ குக்கிக்கு அவனே வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு பவுடர்லாம் அடித்து க்யூட்டாக அவனை ரெடி பண்ணுறான். அப்படியே ஒரு பிரின்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறான். ஏன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல காம்படிஷன். ஸோ அவன் பிரின்ஸ் மாதிரி ரெடியாக இருக்கான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த குட்டி குட்டி சப்பி சீக்ஸு, அந்த டோ ஐஸு, பன்னி டீத்து, அதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு, பிரின்சஸ் ட்ரெஸ். அதாவது டேக்அவுட் மூமெண்ட்ஸில் ஒரு மூமெண்ட்டில் 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க இல்லையா சீக்ஸில், அந்த ட்ரெஸ்ஸு குட்டியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், அழகாக இருக்குது. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, டேட்டி கீழே கீழே இறக்கி விடு, என்ன இப்போவே கீழே இறக்கி விடு அப்படி சொல்லி கத்துறான். எதுக்குடா கீழே இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு டேட்டவும் இறக்கி விடுறான். இவன் என்ன பண்ணானா, அந்த ட்ரெஸ் பின்னாடி ஒரு ஒயிட் கலரில் ஒன்று தொங்கும் இல்லையா, ஸோ அதை அவன் 2 கையிலையும் பிடிச்சிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்ப சுற்றி வரான். ஜூ, இங்கே பார்த்தியா, நான் வந்து சூப்பர்மேன் பறக்கிறேன் பார்த்தியா, நான் தான் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து காட்டுறான். சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறான். இதை பார்த்துட்டு டேட்டேவும் அவனுக்கிட்ட வர சொல்லி கூப்பிட்றான். இங்கே வாவேன் அப்படி சொல்லி கூப்பிட்றான். குக்கியும் என்ன சொல்லு அப்படி சொல்கிறான். அப்போது ஜேகே வந்து அப்படியே நிமிந்து பார்க்குறான் அவங்க அப்படியே கொஞ்சம் அவன் சைஸ்க்கு வந்து குனிஞ்சு அவனோட 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு ஒரு சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான். அழகாக இருக்குடா நீ. யாராவது கண்ணு வச்சிட்டாங்கன்னா பாவம் இல்லை, நீ இன்னைக்கு யாரும் கண்ணே வைக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் நல்லா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாமே பண்ணணும், ஓகேவா? அப்படியே வந்து சொல்லிட்டு ஸ்டேஜ்க்கு அனுப்பி விடுறான். இவனும் போகிறான். டீச்சர் கூட போகும்போது திரும்பி இவனே பார்க்குறான். இவனும் வந்து சிரிச்சிட்டே பாய் சொல்லிவிட்டு அப்புறமேட்டு அந்த சைட் போய் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி சீட்டில் உட்காந்து வெயிட் பண்ணுறான் குக்கியோட பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ குக்கி வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். சூப்பராக ஆடுறான், செம்ம அழகாக ஆடுறான். ஒரு கட்டத்தில் வந்து லைட்டாக தடுமாடுறான். அப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆங்ஷியஸ் ஆகுது. பட் டேவை பார்க்குறான். டே வந்து குக்கி குக்கி யூ ஆர் த பெஸ்ட், ஸோ நல்லா ஆடு, ஓகேவா அப்படி சொல்லிட்டு சியரப் சாங்லாம் பாடிட்டுருக்கான். அது பார்த்துட்டு ஜங்குக்கும் திரும்ப நல்லா ஆட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்ச வேட்டி ஜங்குக்கு ப்ரைஸ்லாம் தராங்க. எல்லாமே தந்து முடிஞ்ச வேட்டி தான் மிமியும் பீட்டரும் கரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்க. பட் அந்த டைமில் எல்லாருமே வந்து ஸ்கூல் விட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது பீட்டர் தான் மிம்மியை, நான் என்ன சொன்னேன் உன்னை, போய் ஜங்கு கூட பர்ஃபார்மன்ஸை பாருன்னு தானே சொன்னேன். அவன் குட்டி பையன் மிம்மி, இப்போ நீ வரலன்னா அவன் என்ன நினச்சிட்ருப்பான்? இப்போ உனக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறத விட என்ன முக்கியம்? உன் பையன், நமக்கு அவன் ஒரே ஒரு பையன், அவன் போய் அவன் டான்ஸ் ஆடுறத பார்க்காம வேறு எதுக்கு போன நீ அப்படி சொல்லி திட்டிகிட்ருக்கான். அப்போது மிம்மி தான், சும்மா எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாதீங்க பீட்டர், ஏன் நீங்கள் போகல? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் நான் போகல.
இல்லை எனக்கு புரியல, உனக்கு என்ன ஒர்க் இருந்தது, என்ன ஒர்க்குன்னு என்கிட்ட சொல்லு. நான் நேற்று நைட்டே உன்கிட்ட சொன்னேனா இல்லையா, இந்த மாதிரி அவனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நீ போறியா அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன, சரி சரின்னு ஃபோன் பேசிட்டு சொன்னியா இல்லையா, நான் 2 வாட்டி கேட்டேன் அப்படி சொல்கிறாரு. நான் அதுக்கு சரி சொல்ல, நீங்கள் சொன்னதே நான் கவனிக்கல, நீங்கள் எப்போ சொன்னீங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஃபோனில் ஐஷுவோட பேசிகிட்டு இருந்தேன், அவள் என்னை பார்ட்டிக்கு கூப்பிட்ருந்தா, ஸோ அதனால் நான் மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிமிமாவும். அப்போது இங்கே இல்லை எனக்கு புரியல, அங்கே ஜங்குக்கோட ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நீ ஐஷுவோட பார்ட்டிக்கு போயிருக்க, பார்ட்டி தான் அவ்வளோ முக்கியமாக உனக்கு? பாவம் ஜங்குக், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் யாருமே வரலன்ட்டு. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க, ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் தான் வரலன்னு அவன் நினைக்க மாட்டான் அப்படியே சொல்லி கேட்குறாரு. சும்மா எல்லா தப்பையும் என் மேலேயும் சொல்லாதீங்க பீட்டர், அவன் தான் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு நம்ம முக்கியம் இல்லை, அவனுக்கு தயவு மட்டும்தான் முக்கியம் அப்படியே வந்து சொல்கிறாங்க மிம்மி. அப்போது இங்கே பீட்டர் தான், இல்லை எனக்கு புரியல, தப்பு உன்னோடது மிம்மி, தப்பு என்னோடதும் தான். என்னால் வர முடியல பிகாஸ் எனக்கு அப்போ இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருந்தது, என்னால் விட்டுட்டு வர முடியாது பிகாஸ் அது ஃபாரின் கிளைண்ட். ஆனால் உனக்கு டைம் இருந்தும் நீ போகல. தயவுங்க சொல்கிற, தயவுங்க மட்டும் இல்லைனா ஜங்குக்கு யார் பார்த்துப்பா? காலையில் 7 மணிக்கு நீ கிளம்புற, நைட்டு 10 மணிக்கு வர, இதில் எங்கே நீ உன் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? ஜங்குக் எந்திரிக்க டைமுக்கு முன்னாடியே கிளம்பிட்டு ஜங்குக் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வரோம். அவன் தயாங் கூட தான் இருக்கான், அதனால தான் அவன் தயாங் கூட க்ளோஸாக இருக்கான், அது அவன் தப்பு கிடையாது. அண்ட் தயாங் அவனை நல்லா பார்த்துக்கிறான் அப்படி சொல்கிறான். இங்கே பாருங்கள் பீட்டர், எனக்கு அவனை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியும். நான் ஜங்குக்கோட அம்மா, தயாங் இன்னும் சின்ன பையன்தான், ஸோ என்ன அவனோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. போகும்போது பார்த்தா அங்கே ஜங்குக் ஜாலியாக சிரிச்சிட்ருக்கான், கையில் ட்ராஃபி மெடல் இதெல்லாமே வச்சிட்ருக்கான். என்னன்னு பார்த்தா கூட தயவுங்க இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் கிட்டே போகிறாங்க. அப்போது ஜங்குக் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். அப்போது பீட்டர் தான், ஏய் குக்கி இங்கே வாடா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. ஃபன் லைக் ப்ளேஃபுல்னஸோட கூப்பிடுவோம் இல்லையா ஒரு குழந்தைய, அந்த மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு தயவங்களோட பேண்ட்டை பிடிச்சிட்டு தயவங்கிட்ட ஒட்டி பின்னாடி நின்றுக்கிறான். ஸோ தயங் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அப்போது தயங் தான், வாங்க பீட்டர், மிம்மி ஏன் நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி லேட்டாக வந்தீங்க? நான் வரும்போது இவன் அழுதுட்டு இருந்தான் அப்படி வந்து சொல்கிறான். என்ன சொல்கிற தயங், அழுதுட்டு இருந்தானா அப்படி சொல்லிட்டு மிம்மியும் பார்க்குறாங்க. ஆமாம் அதில் தான் இருந்தான். அவங்க மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க மேம் வந்து என்னோடய கிளாஸ் டீச்சருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இவன் தனியாக நிற்கிறான்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய கிளாஸ் டீச்சரும் வந்து எனக்கு டைம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படியே வந்து சொல்கிறான். அப்போது ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். பீட்டருக்கும் ஃபோன் வந்திருக்கு, மிம்மிக்குமே கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து ஃபோன் வந்திருக்கு. 2 பேருமே ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் தயவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ தயங்கும் வந்திருப்பான். அப்போது மிம்மி தான் குக்கியோட ஹைட்க்கு கீழே குனிஞ்சு, குக்கி கண்ணா இங்கே வா, மெடல்லாம் வாங்கியிருக்கியா, ட்ராஃபிலாம் வாங்கியிருக்க, இங்கே வாடா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது குக்கி இன்னமும் டீட்டே பின்னாடியே போகிறான். போய் பின்னாடி நின்றுக்கிறான். நான் வரல உன் பேச்சுக்கா, நான் வரல உன் கூட வரல அப்படி சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், ஏன் என் கூட வரல, அம்மாட்ட வா அப்படி சொல்லி கூப்பிடுறான். அதாவது மிம்மி கூப்பிடுறாங்க. நான் வரல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் வரல அப்படி வந்து சொல்லி அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். நான் வரல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் வரல அப்படி சொல்கிறான். அப்போது அங்கே குக்கி அழுறதை பார்த்துட்டு பீட்டரும் இவனும் அமைதியாகிடுறாங்க. பிகாஸ் அவன் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஆசையாக பார்த்து ஒரே பையன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, நான் வரல அப்படி சொல்கிறான். அவனுக்கு இவங்களை பிடிக்கலன்னு கூட அவன் சொல்லலை, பட் இவங்களுக்கு அவனை பிடிக்கலன்னு அவனாக சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அழறான். ஸோ அப்போது டீட்டே தான் வந்து சமாதானப்படுத்துகிறான் அவனை. இங்கே பாருடா குக்கி, நான் என்ன சொல்லியிருக்கேன்,
பீட்டரும் மிம்மியும் ஒர்க்கில் இருந்தாங்க. அதனால தான் வர முடியல. நீ அவங்கக்கிட்ட இப்படிலாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல, அப்படி வந்து சொல்கிறான். இல்லை, எனக்கு வேணாம், நான் போலங்க, நான் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படி வந்து சொல்கிறான். இங்கே மிம்மிக்கு இல்லை, எனக்கு புரியல ஜங்குக். நான் உங்களோட பேரண்ட்ஸ், நான் உன் அம்மா. நான் கூப்பிடுறேன், நீ அவன் பின்னாடி போய் ஒளியிற, அவன் கூட இருக்கேன்ற. அம்மாட்ட வாடா அப்படி சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறாங்க. பட் ஆனால் குக்கி வரவே இல்லை, பின்னாடியே இருக்கான். ஸோ இப்படியே தான் போகுது டேஸஸ்லாம். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக குக்கி பையன் வந்து வளர்றான். அதே மாதிரி தயங்கும் வளர்ந்துட்டுருக்கான். பட் பேரண்ட்ஸ் 2 பேருமே என்ன ஒர்க் அப்படி சொல்லிட்டு ஒர்க்கஹாலிக்காகவே மாறுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து நேரமாக கிளம்பிடுவாங்க, லேட்டாக தான் வருவாங்க. ஜங்குக் வந்து ஸ்கூல் போயிட்டு வருவான் அண்ட் படிப்பான், தயங்கூட சாப்பிடுவான், தயங்கூட தூங்குவான். எல்லா டைமும் தயங்கூட மட்டும்தான் இருப்பான். அவனும் அப்படியே பழகிட்டான். இதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை எதிர்பார்க்குறத அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். அது வந்து குழந்தை தானே, அவனுக்கு எதுவும் தெரியல. ஒன்ஸ் அது வரலைன்னா ஓகே, யதார்த்தமாக அதை விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி அவனும் விட்டுடுறான் அப்பா அம்மாவை எதிர்பார்க்குறத. அவனுக்கு எது ஆனாலுமே அவனோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து தயங்தான். அவனுக்கு ஒரு அடிபட்டாலும் தயங்தான், அவனுக்கு எது நடந்தாலுமே அது தயங்தான் அப்படின்ற மாதிரி மாறிடுறான். இது வந்து மிம்மிக்கு பிடிக்கவே இல்லை. லைக் தன்னோட பையன் தன்னை எதுக்காகவும் எதிர்பார்க்க மாட்டான். எல்லா குழந்தையும் வந்து அம்மாவை தான் எதிர்பார்ப்பாங்க, இல்லைனா அப்பாவை. ஆனால் இவன் வந்து எதுக்குமே எங்களை எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. பட் பீட்டருக்கு இதெல்லாமே புரியுது. ஓகே, நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் மிம்மியால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணான்னா, ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டான். அவன் வந்து கொஞ்சம் பெரிய பையனாகவும் ஆயிட்டான். ஸோ இப்படியே தானே டேஸ் வந்து இயர்ஸாக மாறுது. இப்போ வந்து தயங்க்கு வந்து ஒரு 18 இயர்ஸ், ஜங்குக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ காலேஜ், அதாவது இப்போ காலேஜ் போகிற டைம். சின்ன வயசில், குட்டி வயசில் ஜங்குக் வந்து சொல்லியிருப்பான், எனக்கு எப்போ அடிபட்டாலும் நீ தான் வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டுற, அப்போ நீ என்ன டாக்டரா அப்படி சொல்லி கேட்டிருப்பான். அப்போலேருந்து ஜங்குக் சொன்னதுலேருந்து தயவுக்கு வந்து ஆமாம், நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கணும், அப்போ தான் வந்து குக்கிக்கு என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி வந்து தோணியிருக்கும். ஸோ அதனால் அவன் டாக்டர் தான் அவனோட ஆம்பிஷன் அப்படி சொல்லி வச்சுருந்துருப்பான். இப்போது அவனுக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சு. அவன் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சிட்டான். ஜங்குக்கு 11 வயசு தான் ஆகுது. ஆனால் மிம்மிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தான் வந்து பாசம் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஜெலசியோ இல்லை பொசசிவ்னஸோ வந்தால் ஒருத்தர் மேலே இருந்த பாசம் அது அப்படியே போயிடும். லைக் எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் ஆரம்பத்தில் மிம்மி சொல்லியிருப்பாங்க இல்லையா, தயம் வந்து அவன்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா குழந்தையில இருக்கும்போது, நான் வந்து உங்களோட உண்மையான தம்பி கிடையாது இல்லையா அப்படின்ட்டு. அப்போது மிம்மி சொல்லியிருப்பாங்க, என்னோடய இதயத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் வந்து என்னோடய தம்பி அப்படின்ட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பாசம் அது அப்படியே போயிடுச்சு. இப்போது அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜங்குக்கை வந்து தயங் பிரிச்சுட்டான் அப்படின்றது தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே பீட்டர் வந்து அப்போ தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஒரு நைட் டைம் ஆகிருக்கும். அப்போது மிம்மி தான் ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்தா ஆக்சுவலி அது வந்து யூகேயில் மெடிசன் படிக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியோட ஆஃபர் லெட்டர். இது வந்து தயங்க்கு வந்திருக்கு. அப்போது பீட்டர் தான் வந்து பார்த்துட்டு, எனக்கு புரியல, இப்போ நம்ம தயங்க அங்கே அனுப்புகிறோன்னு நீ சொல்கிறியா? வேறு வழி இல்லை பீட்டர், இப்படியே இருந்தால் என்னால் என் பையனோட இருக்க முடியாது, நீங்கள் எனக்காக இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது பீட்டர் தான், மிமி விளையாடாது, தயம் அவ்வளோ தூரம் நம்மளை விட்டு போனது கிடையாது, அவன் அங்கே எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியாதுல்ல, நீ ஏன் இப்படி பண்ணுற? அவனால் இருக்க முடியும், நீங்கள் எனக்கு தெரியாது இதை எப்படியாச்சும் பேசி அவனை அனுப்புகிறீங்க. உங்களுக்கு தோணுதா இல்லையா உங்கள் பையன் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா பீட்டர்?
அப்படி சொல்கிறாங்க. அப்போது பீட்டரும் யோசிக்கிறான். உண்மையிலே பீட்டரும் மிஸ் பண்ணுவார். பட் ஆனால் அது ஒரு வாட்டி கூட தயவுனாலன்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவரும் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. பிகாஸ் ரொம்ப அவராலையும் மிம்மியோட ஆர்கியூமெண்ட்லாம் வைக்க முடியல. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஸோ பீட்டரும் மிம்மியும் 2 பேரும் ஆல்ரெடி சமைச்சிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ தயாங்கும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் வரான். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வரான். ஸோ எல்லோரும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது மிம்மி தான் அந்த லெட்டர் இருக்கும் இல்லையா, ஆஃபர் லெட்டர், அதை வந்து டேபிள் முன்னாடி வைக்கிறா. சுத்தையும் அதை பார்க்குறான். ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவன் மிம்மியை பார்க்குறான், பீட்டரை பார்க்குறான். அப்புறம் ஸ்லோவாக திரும்பி ஜங்குக்கையும் பார்க்குறான். ஜங்குக் அந்த லெட்டரை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அப்புறமேட்டு தான் அவனும் தயவங்க பார்க்குறான். லைக் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறான். இங்கே தயவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் அப்படியே பார்க்குறான். அப்போது மிம்மி தான் தயவு இங்கே பாரு, இது வந்து உன்னோட ஸ்டடீஸ்க்காக தான். அங்கே போய் படித்தேன்னா உனக்கு ரொம்ப நல்லது, பெனிஃபிட் கூட. அண்ட் உனக்கு ஸ்காலர்ஷிப்பாக அங்கே இருக்குது. ஸோ அவங்களே உன்னை கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது. ஸோ நீ அங்கே போகிறது தான் நல்லது அப்படியே வந்து சொல்கிறா. இந்த பக்கம் பீட்டரும் ஆமாம் தயம், நானும் யோசித்து பார்த்தேன். இங்கே இருக்கிறத விட நீ அங்கே போய் படித்தேன்னா உனக்கு ரொம்ப நல்லது. எப்படி சொல்கிறது, நிறைய பெனிஃபிட்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் யூகேயில் நிறைய பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் உனக்கு நல்லது அப்படியே வந்து சொல்கிறான். ஸோ 2 பேரும் சொல்லி முடிச்சுட்டு தயவங்க தான் பார்க்குறாங்க. தயவங்க அந்த பேப்பரையே அமைதியாக பார்க்குறான். பிகாஸ் அவனுக்குமே தெரியும் அந்த யூனிவர்சிட்டி யூகேலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி. அதை தாண்டி அங்கே அதை விட பெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ அங்கேருந்து தயவங்க கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவனுக்கு மெடிக்கல் படிக்கணுன்றதான ஆசை. ஸோ அதனால் அந்த ஆசையை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் அந்த ஆசையை விட அவனுக்கு குக்கியை விடுறதுக்கும் மனசு இல்லை. ஸோ அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. அதை அக்செப்டும் பண்ண முடியல, அதை வேணானும் சொல்ல முடியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கான் அவன். இந்த பக்கம் குக்கி அமைதியாக பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போது அவன் தான், இல்லை வேண்டாம் நீ போகாத அப்படி வந்து சொல்கிறான். அப்போது எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது மிம்மி தான் ஜங்குக் என்ன சொல்கிறே, அவன் போய் தான் ஆகணும். நான் சொல்கிறேன்ல, அவன் போக வேண்டாம். அவனுக்கு அங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது. டேட்டே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே பாரு ஜங்குக், நீ வந்து சொல்லலாம், பட் லைஃப் அது கிடையாது. டேட்டேக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவன் அதையும் பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து அவன் நம்ம கூட தானே இருக்கான். ஸோ கொஞ்ச நாள் அவனோட லைஃப்பையும் பார்க்கட்டும் அப்படி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஏன் என்கிட்டேருந்து அவனை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அப்போது அவன் டேட்டேவை தான் பார்த்து, இங்கே பாரு, நீ போகாத, நீ இப்போவே அதை வேணான்னு சொல்லு, இங்கே இரு, இங்கே இருக்க காலேஜுக்கு போ, நம்ம ஜாலியாக இங்கே இருக்கலாம், ஓகேவா டேட்டே, நீ அங்கே போகாத அப்படி சொல்கிறான். பட் ஆனால் தயவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனும் இங்கே பாரு குக்கி, இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போது நீயும் போகணுமா? இங்கே பாருடா, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இது அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. எனக்கு தெரியாது, நீ அங்கே போகாத, நீ இங்கே இரு. நீ ஏன் அங்கே போகிற? என் கூடவே இரு. என்ன சொன்ன? இப்போ என் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன், இப்போ ஏன் அங்கே போகிறேன் அப்படி சொல்லி கேட்குறான். நான் மெடிசன் படிக்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அங்கே போயிட்டுனா நான் டாக்டர் ஆகிடலாம். அண்ட் நான் டாக்டர் ஆனதும் திரும்ப வந்துடுவேன், ப்ராமிஸாக அப்படியே வந்து சொல்கிறான். அப்போது இவனும் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, நீ போயிட்டா எனக்கு டெய்லியும் கால் மெசேஜ் பண்ணணும், ஓகேவா? டெய்லியும் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறான். நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எல்லா நாளும் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு இங்கே தயங்கும் சொல்கிறான். ப்ராமிஸா? ப்ராமிஸா
அப்படியே சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுறான். இதை இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக் சாப்பிடாம அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸ்கூலுக்கு தான். இங்கே டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறான். ஈவினிங் தயாங் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறான். கரெக்டாக ஜங்குக்கும் ஸ்கூல் விட்டு வரான். அவனுக்கு மனசே இல்லை. ஸ்கூல் முழுக்க இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுருந்துருப்பான். அவங்க டீச்சரும் இதை பார்த்துட்டு பட் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் வீட்டுக்குள்ளே தான் போகிறான். இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு. கரெக்டாக அவன் போகும்போது தான் அவன் வந்து அவனோட எல்லா சூட்கேஸ் எல்லாமே எடுத்து கீழே கொண்டு வரான். ஸோ மிம்மி எதுவுமே வந்து லைக் ஃபுல்லாக பண்ணல. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் லைட்டாக சுயநலமாகவும் இருக்குது. அவங்களுக்கும் எதுவும் சொல்ல தோணலை, பீட்டருக்கும் எதுவும் சொல்ல தோணலை. பட் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜங்குக்கை பார்க்குறான் தயம். ஜங்குக் வந்து எதுவுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவனோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். ஸோ தயம் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு போகலான்னு போகிறான். அப்போது மிம்மி தான், இங்கே பாரு தயம், நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் நீ போய் ஜங்குக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தயம் தான், இல்லை மிம்மி அவனுக்கு மூட் அப்செட்டாக இருக்கு, நான் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு வரேன், என்னால் அவனை இப்படியே விட்டுட்டும் போக முடியாது, உங்களுக்கு புரியும்ல, அவன் பாவம் மிம்மி, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், எப்படி அவனை விட்டுட்டு போக முடியும், அவனை சரியாக பார்த்துக்க தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், புரிஞ்சதா? அப்படியே வந்து மிம்மி ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. தயவுக்கு அது ஒரு வகையில் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவன் அது எதுவும் வெளிக்காமிச்சிக்காமல் இருக்கான். பிகாஸ் இத்தனை வருஷத்துலேயும் அவன் ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டானா அது இதுவாக தான் இருக்கும். தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். ஜங்குக் விஷயத்துலேயும் அப்படி தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் ஜங்குக்கோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பான். ஆனால் மிம்மியே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதும் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போது மிம்மி தான், இங்கே பாரு தயம், எனக்கு தெரியும் உனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஜங்குக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் என் நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பாரு, நான் உன்னோட அம்மா தயம். ஆனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் வேலைக்கு போவீங்க, என்னை தயம் பார்த்துப்பான் அப்படியே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அவன் வருத்தப்படுறது கூட கிடையாது. ஏன்னா அவன் லைஃப்பில் அவன் கூடவே இருந்துட்டான். இங்கே நான் அவனுக்கு அம்மான்றதே அவன் மறந்துட்டானோன்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ளீஸ் எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இத்தனை நாள் நான் அவனை பார்த்துக்கிட்டதுக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னா, நீ அங்கே போனதுக்கப்புறம் தயம் ப்ளீஸ் ஜங்குக்கு ஃபோன் பண்ணாத, அவன்கிட்ட எந்த ஒரு காண்டாக்டும் வச்சுக்காத, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தயவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தயம் தான், மிம்மி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், டெய்லியும் கால் பண்ணுறேன், டெய்லியும் பேசுவேன்னு சொல்லிட்டு. அவன் எனக்காக டெய்லியும் வெயிட் பண்ணுவான், எல்லா காலுக்காகவும் அவன் வெயிட் பண்ணுவான், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், நானும் கஷ்டப்படுவேன் அப்படியே வந்து சொல்கிறான். அதுதான் தேவை பிரச்சனை. அவன் எல்லா டைமும் உங்களுக்காக வெயிட் பண்ணி அவன் வாழ்க்கை போயிடும். ஆனால் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது தேவம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குது. உன்னை மட்டுமே அவன் வாழ்க்கை நினச்சிட்ருக்கான். ஆனால் உன்னை தாண்டி நீ இல்லாமல் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தயம் எதுவுமே பேசலை, அப்படி அமைதியாயிட்டான். பிகாஸ் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜங்குக் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் நினச்சிருக்கவே மாட்டான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போது மிம்மி சொல்கிறாங்க தயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குன்ட்டு. ஸோ தயாங்க்கு இன்னொரு பக்கம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம தான் வந்து இப்படி பண்ணிட்டோமோ, ஒரு ஃபேமிலியை பிரிச்சிட்டோமோ அப்படின்ட்டு. அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஆனால் இல்லை, என்னால் இந்த ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது மிம்மி, வாய்ப்பே இல்லை, நான் இந்த ப்ராமிஸை பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போது மிம்மி தான், இல்லை தான் நீ பண்ணி தான் ஆகணும், நான் சொல்கிறேன், ஜங்குக் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ அங்கேருந்து திரும்பி வர அவன்கிட்ட பேசக்கூடாது, இது ஜங்குக் மேலே சத்தியம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தயவுக்கு ஒரு வார்த்தையே வரல, அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கான். சரி, நான் அவன்கிட்ட பேசலை, ஆனால்
அவனை நீங்கள் நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். அவன் ஒரு நாள் கூட கஷ்டப்படக்கூடாது. அவன் ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் நான் திரும்பி வந்துடுவேன். அட்லீஸ்ட் அவன்கிட்ட நான் பேச வச்சு செய்வேன். அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கை பார்க்குற மைண்ட் செட்டே அவனுக்கு இல்லை. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவன் எதுவுமே சொல்லாமல் அவன் கீழே இருக்கான். மேலே ஜங்குக்கு அவனோட ரூமில் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவன் சொன்னது தான் ஞாபகம் வருது. இங்கே பார்த்தேன், நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, ஓகேவா? டே எப்போவுமே குக்கிக்கு தான். ஏய் தயம், என்ன மறந்துட்டியா? இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்று ஸ்கூல் போக போகிறோம், ஓகேவா? அப்புறம் அவனோட ஸ்கூல் டேஸ் தான். இங்கே பாரு குக்கிக்கண்ணா, உனக்கு யார் இல்லைனாலும், யார் வந்து உன் கூட பேசலைனாலும் நான் இருப்பேன். உனக்கு தெரியும்ல, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உன் ஃபோன் எடுப்பேன். எல்லா டைமும் நான் உன்கிட்ட பேசுவேன். உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். இப்படி நிறையா மெமரிஸ் தான் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனோ தெரியல. ஸோ அதனால் அவன் சைலண்ட்டாக இருக்கான் ரூம்குள்ளேயே. கீழே கார் கிளம்புற சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்குது. ஸோ அவன் இவ்வளோ நேரம் ஜங்குக் வந்து தயம் வந்து நம்மள்ட்ட வந்து பேசுவான்னு வெயிட் பண்ணியிருப்பான். உடனே தயம் வரல. அவன் கிளம்புறான்றதை இவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ எட்டி பார்க்குறான் ஜன்னல் வழியாக. கார் வந்து கேட்டை தாண்டி வெளில போகுது. ஸோ ஜங்குக்கும் ஹரிபரியாக அவன் ரூமை திறந்துட்டு கீழே வந்து பார்க்குறான். தயம் வந்து வெளில போட்டேன். ஸோ மிம்மி தயங்கிட்ட, ஏய் ஜங்குக் எங்கே இந்த சைட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட வராங்க. ஆனால் ஜங்குக் மிம்மியை மதிக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு ஓடி போகிறான் வெளியில். பார்த்தா வெளியில் வந்து அவங்க கார் போயிடுச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். பட் ஆனால் ஒரு காருக்கும் சைக்கிளுக்கும் இருக்க வித்தியாசம் அவனால் ஸ்பீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான். அவனும் ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறான். அது பக்கம்தான். ஸோ வெளியில் பார்க் பண்ணுறான்ற பேரில் விழுந்து எழுந்திரிச்சு கரெக்டாக உள்ளே வரான். தயம் செக்இன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயம் உள்ளே போகிறதுக்கும் இல்லை, இங்கே ஜங்குக் தான் தே அப்படி சொல்லி கூப்பிடுறான். ஸோ ஜங்குக் வந்ததை தயங்கும் பார்க்குறான். ஸோ 2 பேரும் அந்த இடத்துலையே நின்று 2 பேரையும் மாற்றி மாற்றி சைலண்ட்டாக பார்த்துக்கிறாங்க. 1 செகண்ட். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, தயங்க பார்த்ததும் ஓடி போகிறான். அதை பார்த்துட்டு தயங்கும் செக்இன் பண்ணியிருந்துருப்பான். பட் ஆனால் டக்குன்னு வெளியில் 1 செகண்ட் வந்து போய் 2 பேரும் மாற்றி ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரையும் மாற்றி மாற்றி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக் தான் தயங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுறான். அழுதுகிட்டே டே ப்ளீஸ் இங்கே இரு, நீ போகாத, ப்ளீஸ் இங்கே இரு, ப்ளீஸ் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இரு ப்ளீஸ் அப்படி சொல்கிறான். அப்போது தயங்கால எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுறான். சாரி ஜங்குக், குக்கி கண்ணா, என்னை மன்னிச்சிரு. என்னால் போகாமல் இருக்க முடியாதுடா. நான் போய் தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவேன், உனக்காக வருவேன். அது உனக்கு தெரியும்ல. ஸோ நான் வர சமத்து பையனா மிம்மி பீட்டை பேச்சு கேட்டுட்ரு, ஓகேவா? ஸ்கூல் டைமுக்கு போ, சாப்பிட்டுட்டு போ. அண்ட் லன்ச் சாப்பிட்ணும். ஸ்கூலில் மற்ற பசங்களோட நல்லா பேசணும். யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. டீச்சர் எப்பயும் போல் உன்னை வந்து பாராட்டினா தேங்க்யூ சொல்லணும். எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? இப்படி தான் இருக்கணும். அப்படியே வந்து சொல்கிறான். அவங்க சொல்லிவிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு விட மனசே இல்லை, தயங்கும் மனசு இல்லை. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் போய் தான் ஆகணுன்றதுக்காக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் பிரியிறாங்க. ஸோ ஜங்குக் இங்கேயே நிற்கிறான். தயம் போகவே மனசு இல்லாமல் ஏர்போர்ட்குள்ளே போகிறான்.
அவனோட உயிரோட ஒரு பாதியவே இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கான். அப்போது ஜங்குக் தான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க கால் பண்ணுவேன்னு, மறந்துடாத அப்படியே வந்து சொல்கிறான், கத்துறான். தான் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக ஒரே டியர்ஸ் தான். ஆனால் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்து திரும்ப உள்ளே போயிடுறான். ஸோ உள்ளே போனதும் அங்கே ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. ஜங்குக் வெளியில் நின்று அந்த ஃப்ளைட்டே பார்த்துட்ருக்கான். தென்றல் என்னை தீண்டினார், சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடே பேசினார், சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனார் வார்த்தை இல்லை பெண்ணு, நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணு, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். ஓகேடா, அவங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? அது வேறு வந்து பார்த்துட்டு இப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. பிகாஸ் உங்களோட கமெண்ட்டு தான் என்னோடய பூஸ்டப், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாய், லவ் யூ ஆல்.